வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய சைஸ் பேண்ட் கட் பண்ண போகிறோம். இந்த பேண்ட்டினுடைய அளவு இடுப்பு 54, சீட்டு 58, தொடையினுடைய டைட் அளவு 33, தொடையினுடைய லூஸ் 36. இந்த சைஸ்க்கு நம்ம இன்றைக்கி ஒரு பேண்ட் ஒரு நேரோ ஃபிட் பேண்ட் ஒன்று இன்றைக்கி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பேண்ட்டை கட் பண்ண போகிறோம். 54 இன்ச்சு இடுப்பு, 58 இன்ச்சு சீட்டு. இந்த பேண்ட்டை தான் இப்போ கட் பண்ண போகிறோம். கஸ்டமர் 1 மீட்டர் 70 பாயிண்ட் தான் துணி கொடுத்துருக்குறாங்க. அந்த துணிக்குள்ளே இதை கட் பண்ண போகிறோம். இந்த பேண்ட்டுடைய போர்க்கு 12 இன்ச்சு எடுத்திருக்க அளவு. பேண்ட் மீடியமாக போடக்கூடிய அளவு தான். ரொம்ப கீழே இறக்கியும் இல்லை, ரொம்ப மேலே ஏற்றியும் இல்லை. 12 இன்ச்சு போர்க்கு. ஹைட்டு 40 இன்ச்சு, 2.5 இன்ச்சு பாட்டம். இப்போ இந்த இன்னர் அளவு 28, 28ல் பாதி 14, ப்ளஸ்ஸு அதிலிருந்து 2.5 இன்ச்சு. நார்மல் பேண்ட்டுக்கு 2.5 இன்ச்சு போதும். 58 இன்ச்சு சீட்டு டிவைட் 12 ஈக்குவல் 4.25 இன்ச்சு ஒரு புள்ளி. சீட்டில் 12ல் ஒரு பாகம், 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட். போர்க்கு இறக்கின மார்க்கில் இருந்து சீட்டில் 12ல் ஒரு பாகம், 4.25 ஒரு பாயிண்ட்டு. 58 12ஆல் வகுத்துக்கணும். இதில் 1/2 இன்ச்சு தையல் மார்க். இப்போ இந்த பேண்ட் இந்த மாதிரி பெரிய பேண்ட்டுகள் வரும்போது இந்த ஃப்ரண்ட் தட்டு கட்டிங் பண்ணும்பொழுது பேலன்ஸ் கட்டிங்னு சொல்லி இந்த கட்டிங்க்கு பேர். இதில் துணியும் மிச்சமாகும். இந்த உடல் வித்தியாசமான உடலமைப்பு கொண்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டோட ஃபிட்டிங்கும் நல்லாவும் இருக்கும், துணியும் நமக்கு மிச்சம் வரும். அப்போ இந்த பேலன்ஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஃப்ரண்ட் தட்டில் பார்ப்போம். நாற்பத்தி 58 58 வகுத்தல் 4 ஈக்குவல் 14.5 இன்ச்சு. 4ல் ஒரு பாகம் 14.5. (58 வகுத்தல் 16 ஈக்குவல் 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. அதில் 1/2 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 இன்ச்சு போர்க்கு வரும். இந்த 3 இன்ச்சு போர்க்குடைய அகலம். இப்போ நம்ம இந்த பக்கம் வைக்கிற அளவு இந்த சைடு வைக்கிறோம். ப்ளே இந்த சைடு கொண்டு வரோம். 3 இன்ச்சு போர்க்கு 3 இன்ச்சு. இதிலேருந்து சீட்டில் 4ல் ஒரு பாகம் 58 டிவைட் 4 14.5 இன்ச்சு. இந்த 14.5 இங்கே கரெக்டாகவே வச்சிடறோம். 14.5 இன்ச்சை இங்கே அப்படியே கரெக்டாக வச்சிடறோம். இதில் பாதி 17.5 பாதி 8.25, 17.5 பாதி 8.25 சென்டரை இங்கே எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்ட்ரு எவ்வளோ இருக்கோ 8.25 இருக்குது. கீழே பாட்டத்தில் 7.25, 1 இன்ச்சு கம்மிக்கு நீங்கள் 7.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 1.4 இன்ச்சு கம்மியாக அப்படி வச்சுக்கணும். இந்த சென்ட்ரு 8.25, 8.25 இன்ச்சு இது சென்ட்ரு, கரெக்ட் சென்ட்ரு. இதிலேருந்து நம்ம இங்கேருந்து 1.25 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறோம். இதை தான் சென்டராக எடுத்துக்கிறோம் ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி இங்கே மேலே இது சென்ட்ரு. இந்த 2 அளவுக்கும் சென்டர் பண்ணி டேப்பை பிடிச்சிக்கோங்க. இப்படி கிராஸாக டேப் எடுத்துகிட்டு
இது சென்ட்ரு. இப்போ இந்த ப்ளேக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது, 1.5 இன்ச்சு சென்ட்ரு. பெரிய சைஸ் பேண்ட்டுங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கலாம், பெரிய சைஸ் பேண்ட்டுங்கிறதுனால. பாட்டம் 17 இன்ச்சு 4.25 8.5. இப்போ இந்த பக்கம் துணி வருமாங்கிறதையும் லேசாக செக் பண்ணிக்கலாம். வந்துடும், ஜாயிண்ட் வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம இந்த போர் கலவில் பாதி சென்டர் இங்கே எடுத்துருக்கணும் இல்லையா, இதிலேருந்து நம்ம டேப்பை எப்படி வச்சிடணும். இந்த ரெண்டுக்கு மத்தியிலே வச்சிடலாம், 1.5 இன்ச்சிலே வச்சிடலாம். கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டிங்காக போடுறது தான் ரொம்ப சொல்ல. 1.5 இன்ச்சு பாதி அளவுலேயே இந்த டேப்பை எப்படி வச்சுட்டு ப்ளே பக்கம் இருக்கக்கூடிய டேப்பினுடைய இந்த பக்கம் சென்டரை இதில் எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய சென்டர் என்னென்னு பார்த்தோன்னா 6 இன்ச்சு இருக்குது, 12 இன்ச்சு. இடுப்பு வந்து 54 டிவைட் 4 13 1 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்து 14.5, 3/4 இன்ச்சு சேர்த்து 14.25. வந்து ஒரே ஒரு ஃப்ளீட் கட்டிருக்காரு. ஒரு ஃப்ளீட்டுங்கிறதுனால ஒரு ஃப்ளீட்டுக்கு இதில் 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இடுப்பு ப்ளஸ் 3/4 இன்ச்சு தையல் வரிசை 13.5 இன்ச்சு 54 இன்ச்சுக்கு 13 3/4 இன்ச்சு தையல் தும்பு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு கூட ஒரு ஃப்ளீட், ஒரே ஃப்ளீட் மட்டும் 1.25 இன்ச்சு. இந்த ஷேப்பில் அப்படி கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். இங்கே இந்த 1/2 இன்ச்சு நமக்கு வந்து அடியானாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஷேப்பில் அப்படி கரெக்டாக வச்சு ஸ்கேல் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகும்போது நீங்கள் இங்கே சென்ட்ரு மாறணும்னு நினைக்கலாம். ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணும்போது க்ரீஸ் லைன் எடுக்கும்போது இந்த அளவையும் இதையும் இந்த அளவு ரெண்டையும் ஒன்றா வச்சு தான் க்ரீஸ் லைன் எடுப்பாங்க. அப்போ இந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, பேண்ட்டு கம்ப்ளைண்ட் ஆகாது. ஆனால் இந்த வாட்டத்தை வந்து கரெக்டாக எடுத்துடணும். இல்லை அப்படின்னா இப்படி இந்த ஷேப் வந்து அன்ஷேப் ஆயிரும். எட்டே முக்கால் சென்ட்ரு இது. இப்போ சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சென்ட்ரு. இந்த கிராஸ் லைன் வந்து லைட்டாக கிராஸ் ஆகும். நீங்கள் இப்படி லைன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதான் வந்து பேலன்ஸ் கட்டிங்னு பேர். பேண்ட்டும் நீட்டாக இருக்கும். பெரிய சைஸ் பேண்ட்டுகளுக்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கலாம்.
ஃப்ளீட்டுக்கு வந்து 1.25 இன்ச் வச்சுருக்கிறோம். ஒரே ஃப்ளீட்டு தான். நம்ம சென்ட்ரல் லைன்லேருந்து 1/4 இன்ச் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கணும். இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்குது. இதில் இந்த மேல் ஓரத்தில் இருந்து இந்த ஸ்கேல் பெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பிளேயில் வந்து இந்த கீழ் மார்க்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளிட் பேண்ட்டுங்கிறதுனால நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இது ரெண்டுக்கும் மத்தியில் கூட கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து கார்னரில் கரெக்டாக இருக்கணும். இங்கே இந்த 2 மார்க்குக்கும் மத்தியில் 1/4 இன்ச் தள்ளி இந்த 2 மார்க்குக்கு சென்ட்ரு, ஸ்டிச்சிங் மார்க்குக்கும் ஒரிஜினல் மார்க்குக்கும் சென்ட்ரு. சைட் பாக்கெட்டுக்கு மேலே இருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி சைட் பாக்கெட் 6.5 இன்ச். இப்போ ஃப்ரெண்டினுடைய மார்க்கிங் முடிஞ்சது. இந்த ஃப்ரெண்டை வந்து இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். ஐம்பத்தி 4 இன்ச்சு இடுப்பு. இப்போ இந்த பேண்ட்டோட நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட்டிங் பண்ணிட்டோம். பேண்ட்டினுடைய இடுப்பு வந்து 54, சீட்டு 58, பெரிய சைஸ் பேண்ட்டு, 1.70 துணி. இந்த பேண்ட்டை வந்து பேலன்ஸ் கட்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணணும். இந்த பேண்ட்டினுடைய பேக் கட்டிங் வந்து எப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.